கனவுகளின் அர்த்தம் என்ன ஒரு புது தொடர் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை வீடியோவில் நம்ம பார்த்தோம், கனவுகளின் வழியாக நம்ம ஆண்டவர் பேசுகிறார். பேசி நடக்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டி நம்மளுக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழிகளை ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக தான் கனவுகளின் வழியாக ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். கனவுகளின் வழியாய் ஆண்டவர் மட்டும் பேச மாட்டாரு, பிசாசும் பேசுவான். பயமுறுத்தி அந்த கனவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில சிதைந்து போகணும், நம்ம வாழ்க்கை உருகுலைந்து போகணும் அப்படின்னு சொல்லி கனவுகளின் வழியாக பிசாசும் பேசுவான். அப்படியானால் கண்ட கனவு இது ஆண்டவர் கொடுத்த கனவா அல்லது பிசாசு கொடுத்த கனவா, எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இதனுடைய காரியத்தையும் நான் உங்களோடு கூட கடந்த முறை வீடியோவில் நான் உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை என்னுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வீடியோவை பார்த்து, முதல் வீடியோவை நான் போடும்போது அந்த வீடியோவை பார்த்து ஒரு அன்பு மகள் சங்கீதா அவங்க வாழ்க்கையில கண்ட அந்த கனவை குறித்து அவங்க நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாமா? கடந்த 2 வாரங்களாக ஒரு கனவு என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அவங்க என்ன கனவு கண்டாங்க? ஒரு குளம் அல்லது ஏரி, கடல், இவற்றில் ஏதோ ஒன்றில் அளவுக்கு அதிகமான கருப்பு நிற மீன்களை பார்த்திருக்கிறாங்க. பார்த்த அந்த மீன் அந்த குளத்துல அல்லது ஏரியில அல்லது கடல்ல எதுலையோ ஒன்று அதிகமான அந்த மீனை நான் பார்த்தேன். திடீரென்று சொல்லி அந்த தண்ணீர் முழுவதும் வற்றி மீன்கள் அனைத்தும் துடித்து இறப்பது அல்லது துடித்து கொண்டு இருப்பது போன்று தெரிகிறது. இதன் அர்த்தத்தை கூறுங்க, மிகவும் கவலை அடைகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இதனுடைய அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் பலவிதமான கனவுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த கனவுகளுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த கனவுகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவருடைய கிருபையினாலே ஜெபித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல இது போல அநேக வீடியோக்களை போடும்போது மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ இந்த மகளுடைய கனவுக்குண்டான அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க அதிகமாய் கருப்பு நிறமுள்ள ஒரு மீனை பார்த்துருக்குறாங்க. அவங்க எங்க பார்த்துருக்குறாங்கன்னு தெரியல. அது ஏரியில பார்த்தனா கடல்ல பார்த்தனான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏரியும் குளமும் ஒரே கேட்டகரி தான், கடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவங்க சொல்றாங்க, நான் குளத்துல பார்த்தனா கடல்ல பார்த்தனான்னு எனக்கு தெரியல, ஆனா அதிகமான கருப்பு நிற மீன் இருந்தது. திடீரென்று சொல்லி அந்த தண்ணீர் முழுவதும் வற்றி போனது. இப்போ அவங்க கடல்ல பார்த்தனான் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்களே. இப்போ அவங்க சொன்ன அந்த கனவுலே இதுக்குண்டான விளக்கம் இருக்குது பாருங்க. ஒருபோதும் கடல் நீர் வற்றி போகவே போகாது. கடல் நீர் ஒருபோதும் வற்றி போகவே போகாது. அப்படியானால் அவங்க கண்ட மீன் அது எந்த இடத்துல பார்த்துருக்குறாங்கன்னா குளத்துல பார்த்துருக்குறாங்க. அப்போ குளத்துல இருக்கக்கூடியதான அந்த தண்ணீர் வற்றி போகக்கூடியதான இயல்பு அது. அப்போ குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கும் கடல்ல இருக்கக்கூடிய மீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். இந்த கடல்ல இருக்கிற மீனை கொண்டு வந்து குளத்துல போட்டா அது அங்க உயிர் வாழாது. குளத்துல இருக்கிற மீனை கொண்டு போய் நீங்க கடல் தண்ணியில போட்டனா அங்கேயும் உயிர் வாழாது. அப்போ 2 விதமான வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல இருக்குது. இப்போ கடல்ல இருக்கிற மீன் பெரும்பாலும் உப்பு தண்ணியில இருந்தாலும் அந்த உப்பு தன்னுடைய சரீரத்துல ஒருபோதும் அதை அப்செட் பண்ணவே பண்ணாது. ஆனா குளத்துல இருக்கக்கூடியதான அந்த மீன் சேத்தினுடைய வாசனை வீசும். குளத்துல இருக்கிற அந்த மீன் தண்ணீர் வற்றி போனாலும் அந்த சேத்திலேயே பல காலமாக உயிர் வாழ முடியும். அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கருப்பு நிறமுள்ள ஒரு மீனை நான் பார்த்தேன். பெரும்பாலும் இந்த கருப்பு நிறமுள்ள அந்த மீன்
தண்ணீர் இல்லைனாலும் கூட அது வெகு காலமாக அந்த சேற்றிலே வாழக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கனவின் வழியாக ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நீங்க எங்க இருக்கிறீங்க? சேத்துல இருக்கிறீங்க. அதை நீங்க நல்லா அறிஞ்சு கொள்ள வேண்டும். சேறு என்பது பாவத்தை குறிக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவர் விருப்பப்படாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த கனவின் வழியாக உங்களை எச்சரிக்கிறார். அந்த ஸ்தலத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். நீங்க செத்து போயிட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. நீங்க கண்ட அந்த கனவுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அந்த அன்பு மகள் கண்ட கனவுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அது மரிக்கல, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது, துடித்து கொண்டே இருக்கிறது, ஆனா அது சாகல. வெளிப்படத்துல சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லி பெயர் கொண்டும் செத்து போய் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இருக்கிறதான அந்த இடம் சேர், சகுதி, இதுல இருந்து நாம் வேர் பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு குளத்துல அதிகமான மீன், அதுலேயும் கருப்பு நிறமுள்ள ஒரு மீன் இருக்கக்கூடியதான ஒரு கனவை காண்பித்து, அது சீக்கிரத்துல தண்ணீர் வற்றி போகும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து, அது சேற்றில இருக்கக்கூடியதான அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த சேத்திலிருந்து, அந்த சகதியிலிருந்து நாம் அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் கனவுகளின் வழியாக நம்மளுடைய நிலைமையை நம்மளுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்க எந்த ஸ்தலத்துல இருக்கிறீங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையா, அல்லது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா என்பதை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் பக்கம் நீங்க திரும்புவீர்களானால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலும் கூட இந்த அன்பு மகள் கண்ட இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நாம் கவனித்திருக்கிறோம். சிலர் சொப்பனத்தை கண்ட உடனே அவங்களே தன்னிச்சையாக ஒரு அர்த்தத்தை கொண்டு அவங்களே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. கனவுகளுடைய அர்த்தத்தை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் வெளிப்படுத்துவார். ஆகவே இந்த கனவுகள் கடந்து வரும் பொழுது அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இதனுடைய காரியத்தை நாம் கேட்போமானால் கட்டாயம் ஆண்டவர் இதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பல கனவுகளுக்குண்டான அர்த்தத்தை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக கனவுக்குண்டான அர்த்தத்தை எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இன்னும் தொடர்ச்சியாக பல கனவுக்குண்டான அர்த்தங்களை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உளையான சேற்றிலிருந்து தேவன் நீங்க தூக்கி எடுத்து இந்த பிள்ளைகள் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்களை அடுத்த கனவுகளின் அர்த்தம் என்ற அந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.